ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக போட்ட பதிவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அவரை ரகங்களை விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம தோட்டத்தில் நடக்கிற அறுவடையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அறுவடையை கொய்யாப்பழத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாருங்கள், இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொய்யாக்காய் நிறைய இருக்குது. இது பாருங்கள், தொடும்போதே கைக்கு வந்துருச்சு இந்த பழம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். இது வந்து நாளைக்கு பறிக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு பறிச்சுப்போம். இப்போ வந்து நாளைக்கும் நல்ல அறுவடை இருக்கும்னு நினைக்கிறேன். கொய்யாக்காய் வந்து நிறைய நாளைக்கு பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இது ஒன்று மட்டும் இப்போ பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா அறுவடை முடிஞ்சது. அடுத்ததான் நான் ராம் சீதா பறிக்கலாம்னு நினச்சேன். பாருங்கள், நான் காலையில் பார்த்த பழத்தை அதுக்குள்ளே அணில் காலி பண்ணிடுச்சு. இன்னும் நிறைய காய் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் பழுக்கும். நம்ம நாளைக்கு ஏதாவது அறுவடை இருக்கான்னு பார்ப்போம். அடுத்த அறுவடையில் அநேகமாக இருக்கும் பழம். அடுத்ததாக ஸ்டார் ஃப்ரூட் பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணப்போ இந்த கொத்தில் வந்து 4 பழம்ன்றதை பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று வந்து தானாகவே விழுந்துருச்சு. அது வந்து நல்லா கனிஞ்சிருச்சு, அதனால தானாகவே விழுந்துருச்சு காம்பில் இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக தக்காளி பறிக்க போகிறோம். தக்காளி அறுவடை இப்போ தான் நம்ம தோட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா செடிகளும் நிறைய பிஞ்சுகள் இப்போ தான் நல்லா விட்டுருக்கு. அதனால அடுத்தடுத்த அறுவடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி அறுவடை அதிகமாகும். அடுத்ததாக ஒரு குட்டி நாட்டு தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிக்கு அடுத்ததாக கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். வெள்ளை கத்திரிக்கு அடுத்ததாக பச்சை கத்திரி. அடுத்ததா வரி கத்திரி. அடுத்ததா இன்னொரு வெள்ளை கத்திரி. அடுத்ததா இந்த செடியில் இருக்கக்கூடிய கத்திரியும் பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரி அறுவடையும் முடிஞ்சது. இன்னைக்கு அறுவடையில் வந்து பிளாக் ஜெயிண்ட் இல்லை. இப்போ அடுத்ததா நாம சொரக்காய் பறிக்க போறோம். சுரைக்காய் அறுவடை முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததான் நாம அவரைக்காய் பறிக்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம அவரைக்காயை தேடி தேடி பறிக்க வேண்டியிருக்கோம். அதனால நான் பறித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் அறுவடையே ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சது. இப்போ தான் அவரைக்காய் அறுவடை கொஞ்சம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் வரக்கூடிய அறுவடைகள்ல எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லா ரக அவரையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியல. ஏன்னா மற்ற ரகங்கள் எல்லாமே சிறகு அவரை, தம்பட்டு அவரை எல்லாம் போட்டு அமுக்கி இருக்கு. இதெல்லாம் அறுவடை முடிஞ்சாதான் அந்த அவரை ரகங்கள் காய்க்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம வெண்டைக்காய் பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் பச்சை மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகள் அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம அரளிப்பூ பறிக்க போகிறோம். இங்கேருந்து இன்னும் 2 கலர் பூக்களை வந்து நாங்கள் காலையிலே பறிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த கலர் மட்டும்தான் இப்போ இருக்குது. இதை மட்டும் இப்போ பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கனகாம்பரம் பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ரோஜா பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பூக்களையும் பறித்து முடிச்சாச்சு. இன்னைக்கு அறுவடை ரொம்ப அட்டகாசமாக நடந்து முடிஞ்சது. இப்போ நம்ம என்னென்ன காய் அறுவடை பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். சுரைக்காய், ஸ்டார் ஃப்ரூட், கொய்யா, வெண்டை, பச்சை மிளகாய், கத்திரி, அவரை. அவரையில் 2-3 ரகம் இருக்கும்.
அடுத்தது கனகாம்பரம் பூ, பாரிஜாதம், ரோஜா, அரளிப்பூவில் 2 கலர் அறுவடை பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் கருவேப்பிலையை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ போய் பறிச்சுட்டு வர போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே கருவேப்பிலை ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம எப்பவுமே இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி உடச்சி எடுக்கும்போது தான் நிறைய துளிர்கள் வந்து நல்லா படர்ந்து வளரும் செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை இன்னைக்கு சூப்பராக நடந்து முடிஞ்சது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.